அடக்கடவுளே, இந்த வயசுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா எப்படி மயூரி? நாங்கள உன் வயசுல ஆவணி மாசம் வந்தா போதும் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்போம் தெரியுமா? 2 டசன் வளையல வாங்கி மாட்டிக்கிட்டு குதி குதின்னு குதிச்சிட்டு இருப்போம். தெரியதான் போகுது இந்த யுத்தத்துல யாருக்கு வெற்றிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியதான் போகுது. ஜெய் மகாருத்ரா. ஓ வராங்க பாருங்க. நம்ம வீட்டு ரோமியோ ஜூலியட். என்னப்பா ரோமியோ, உன் பொண்டாட்டி தரையில காலை வைக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளோ? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் தான் எங்க உங்க மிருதுவான பாதம் தேஞ்சு போயிடுமோங்கிற பயத்துல தூக்கிட்டு வந்தேன். ஓஹோஹோஹோ. அத்தை, அவர் பேச்செல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் எவ்வளவோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் வெள்ள கட்டாயமா இவர் தான் தூக்கிட்டு வந்தாரு. நான் சும்மா கடிச்சுக்காக தான் கேட்டேன். அதுக்குள்ள இந்த மேடம் சரின்னு சொல்லிட்டாங்க. போதும் போதும், பேசுனதெல்லாம் போதும். வீட்டுல உள்ள பொண்ணுங்கெல்லாம் வளையல் மாட்டியாச்சு. நீ மட்டும் எவ்வளவு நேரம் அவரை காக்க வைப்ப? போய் வளையல் போட்டுக்கோ. ஆமா அமிர்தா, போய் உட்காரு. என்ன அர்ஜுன், என்னை தூக்கிட்டு வந்தா மட்டும் போதுமா? நான் எந்த வளையல் போட்டுக்கணும்னு நீங்க தானே எடுத்து கொடுக்கணும். தேர்ந்தெடுங்க. ஓ, என்னடா ஜாக் பாட்டே அடிச்சிட்ட? உன் பொண்டாட்டி தானாவே வாயை திறந்து தனக்கான வளையல செலக்ட் பண்ணணும் உன்ன சொல்றா. சூரியன் இன்னைக்கு எந்த பக்கம் உதிச்சானோன்னு தெரியலையே. அண்ணா, இன்னைக்கு காலையில நரிமுகத்துல முடிச்சிருப்போம் போல இருக்கு. எதுக்கும் இந்த ருத்ரனோட நடவடிக்கையை கண்காணிக்கணும். எப்ப என்ன பண்றாங்கறதையெல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும். ஜெய் மகாருத்ரா. ஏய் சித்தையா, என்ன இது? நீ என்ன பின்தொடர்ந்து வந்திருக்க? ச்சே, என்ன தப்பா நினைக்காதீங்க. எதுக்காக இப்ப இந்த இடத்துக்கு வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னத? என்ன தப்பா நினைக்காதீங்கயா. நீங்க என்ன இருந்தாலும் பயங்கர சக்திசாலி இல்ல. என்னமோ இந்த பாவிக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க கடவுளுக்கு எப்படி பூஜை பண்றீங்கறத பார்க்க எனக்கும் ஆசை இருக்கும்ல. உங்க அளவுக்குலாம் கடவுளோட அருள் எனக்கு இல்ல. ஆனா உங்களுக்கு அந்த கடவுளோட அருள் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்து திருப்தி பட்டுக்கலான்னு நான் வந்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனா நான் பார்த்தது கனவா நினைவா? உண்மைதான் சித்தையா. கடவுள் அருளுங்கிறது சும்மா கிடையாது. இப்படியெல்லாம் செஞ்சாதான்
நாம நினைச்சதை அடையறதுக்கான வழி கிடைக்கும். அப்படின்னா நாகமணி எங்க இருக்குன்ற ரகசியம் தெரிஞ்சு போச்சா? இல்ல சித்தையா, ஆனா முதல் அடியில எனக்கு வெற்றி கிடைச்சாச்சு. அப்படின்னா அப்படின்னா நாகமணியை யாரு எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு அதை ஒளிச்சு வச்சவங்க கிட்டயே கேட்க போறேன். அந்த தகவல் எனக்கு கிடைச்சாச்சு. என்ன, நாகமணிய யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்களா? அப்படின்னா ஒளிச்சு வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? யாருங்கய்யா இப்படி ஒரு காரியத்தை பண்ணது? வேற யாரு, அந்த சாது இருக்கானே அவன்தான். சாதுன்னா யாரு? அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கன்னு அங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்களே, அவரா? ஆமா சித்தையா, அவன்தான் நாகமணியை ஒளிச்சு வச்சிருக்கான். உண்மையையும் வாயாலேயே வரவழைக்கிறார். ஆனா அவர் இப்ப உயிரோட இல்லையாமையா? அவர் தான் உயிரையே தியாகம் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்ன பிரயோஜனம்? என்ன, உயிரை தியாகம் பண்ணிட்டானா? ஹே சித்தையா, அவனை கொலை பண்ணதே நான் தான். அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த நாகராணி அவன் தேகத்தை ஒளிச்சு வச்சிருக்கான்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான்ற விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன, ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு? நீயே இப்ப பார்த்தல சித்தையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அந்த இடம் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணுமே. அன்னைக்கு உத்பாலகா சொன்னதும் இந்த விஷயத்தை பத்தி தானே. எதையாவது செஞ்சு இந்த ருத்ரன் என்ன முழுசா நம்புற அளவுக்கு பண்ணிட்டு எனக்கு தேவையான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன பண்றது? என்ன சித்தையா, ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. உங்க சக்தி, உங்க திறமைக்கு முன்னாடி எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குதுயா. உங்ககிட்ட இருக்கிற சக்திக்கு முன்னாடி என்னோட திறமையெல்லாம் கடுகு அளவுக்கு தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எதையோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, அதை நானும் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த சித்தையன் சும்மா பார்க்கறதுக்கு இப்படி தெரிஞ்சாலும் இவனுக்குள்ள ஏதோ விசேஷ சக்திகள் இருக்கு. நாளைக்கு அந்த சக்தி எனக்கு பயன்படுற மாதிரி இருந்தா அதுக்காக இவனை என் கூடயே கொஞ்ச நாள் வச்சுக்கிறது தப்பில்லை. என்னைக்காவது எதுக்காவது இவன் பயன்படுவான். என்னைக்கு எல்லையை மீற பார்க்கறானோ அன்னைக்கு அவன் கதையை முடிஞ்சது. எவ்வளவு பெரிய சக்திசாலிகளோட கதையை நான் முடிச்சிருக்கேன். இவன் கதையை முடிச்சுட்டா போச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. அப்படிலாம் இல்ல சித்தையா, என் சக்திகளையும் திறமைகளையும் பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குல்ல, அப்ப வா என் கூட. அந்த சாதுவோட தேகத்தை அந்த நாகராணி ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த நான் காட்டுறேன், வா. அந்த ப்ளூ கலர் காட்டுங்க. இது வேண்டாம், ரொம்ப டல்லா இருக்கும். ஒயிட் கலர். இது சன்னியாசி கலர். ரெட்டு பார்க்க நல்லா இருக்குமா? வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே கோவம் அதிகம். ரெட் கலர் போட்டுக்கிட்டா எந்த வேலையுமே நடக்காது. கிரீன் கலர், கிரீன் கிரீன் கிரீன். யாராவது கிரீன் வாங்கியிருக்கீங்களா? மயூரி ஏற்கனவே கிரீன் கலர் போட்டிருக்கா. ரிப்பீட்டான பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அது அந்த கிரீன் கலர் வளையல்ல கோல்டு கலர் புள்ளி இருக்குல்ல, அந்த வளையல். ஆஃப்டர் ஆல் ஒரு வளையல செலக்ட் பண்றதுக்கு இவ்ளோ நேரம் தேவையா? இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? மயூரி, முதல் தடவையா என் பொண்டாட்டி வாயை விட்டு என்ன வளையல் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க.
இது எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு புரியாது. பொண்டாட்டிக்கு வளையல் செலக்ட் பண்றதுன்னா விளையாட்டா? நீ சுமாரு. ஆமாண்டா, இந்த மொத்த உலகத்திலயும் உன் ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, உன் ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருக்கு இல்ல? இன்னொன்னு தெரியுமா கருணா, இவன் மனசுக்கு பிடிச்ச வளையல் இந்த பூமியிலேயே தயாரிக்கப்படலன்னு நினைக்கிறேன். ஆமா, இவன் இவளுக்கு வளையல் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவ 3 தடவை தூங்கி எந்திரிச்சிருவா. ஆல்ரெடி 3 தடவை அவ கொட்டாய் விட்டுட்டா. கிண்டல் பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்க. என் முயற்சிக்கு பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கையில வளையல பார்த்து வயிறு எறிவீங்கல்ல, அப்ப தெரியும் உங்களுக்கு. என் பொண்டாட்டி கைக்கு இந்த வளையல் தான் பொருந்தும். எங்க அமிர்தா, உங்க கைக்கு இந்த வளையல் தான் சூட் ஆகும். கரெக்டா? என் மனசுலயும் இதே கலர் தான் நினைச்சேன். நீங்களும் அதையே சூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி தெரிஞ்சது எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு? இதுக்காக தானங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம 2 பேர்தும் 7 ஜென்மத்தோட ஜோடி. இந்தாங்க, இந்த வளையல என் பொண்டாட்டி கையில போட்டு விட்டுட்டு நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரம் கையை கொடு, நான் கிளம்பணும். இவ்வளவு நேரம் சிரிச்சு விளையாட்டா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என் மருமகளை பார்த்த உடனே எரிஞ்சு விழறீங்க. அதுவும் அவளை நீ வாப்போன்னு பேசுறீங்களே. அவர் மட்டும் என்னமா பண்ணுவாரு? அவர் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வளையல் செலக்ட் பண்ணவே இவன் இவ்வளவு நேரம் பண்ணா அவரோட பொறுமைக்கும் எல்லாம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம அமிர்தா வயசுல சின்ன பொண்ணுன்னு தவறி உரிமையில பேசிப்பாரு, அவ்வளவுதான். அமிர்தா, சீக்கிரம் கையை கட்டுமா, அவர் வளையல போட்டு விடட்டும். அது சரி, அந்த சாது யாரு? அந்த ஆளை கொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? அப்படி என்னதான் ஏன் பண்ண அந்த ஆளு? சித்தையா, அந்த சாது சாதாரண ஆள் இல்ல. நான் வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவன் தடையா இருந்தா. நான் இந்த அளவுக்கு துடியா துடிக்கிறனே அந்த நாகமணிக்காக. அது ஆரம்பத்திலேயே அண்ணன் கிட்ட தான் இருந்துச்சு சித்தையா. அதுவும் எங்க வீட்லயே. எங்க அண்ணன் விஷ்ணு எனக்கு நாகமணி மேல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் முதுகிலேயே குத்த முயற்சி பண்ணா. ஆனா நான் எப்படியோ அதை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்து அதை பறிக்க முயற்சி பண்ண. அந்த சாது எங்க இருந்தானோ என்னமோ, சரியா அந்த நாகமணி என் கைய விட்ட போற மாதிரி அந்த சாது செஞ்சிட்டா. அவன் என் அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டான். இவ்வளவு நடந்து போச்சுங்களாயா?
ஆமா சித்தையா, இந்த ருத்ரன் அவ்வளவு சீக்கிரத்துல தோல்வியை ஒத்துக்க மாட்டான். நாகராணி அந்த தேகத்தை பாதுகாக்க முயற்சி பண்றா இல்ல, நான் விட்டுருவனா? அவ எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் சரி, அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்கேன். இப்பவும் அப்படிதான். அந்த சாதுவோட தேகம் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்கிட்ட எனக்கு தேவையான முக்கிய செய்தி இருக்கு. இப்ப நான் அந்த இடத்துக்கு போய் செத்து போன அந்த சாதுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க போறேன். பார்த்துக்கிட்டே இரு. இந்த ருத்ரா நான் நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான் போல இருக்கு. நாகமணி மேல இவனுக்கு இருக்கிற இவ்வளவு மோகத்தை பார்க்கும்போது இவன் எதிர்காலத்துல என்ன பண்ணுவோன்ற ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு. இவன் சொன்ன மாதிரி இந்த சாதுவோட தேகத்துக்கு உயிரை கொடுத்து தன் நாகமணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது? சித்தையா, அந்த சாது நாகராணிக்கு துணையாயிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்னை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காது. அது எப்படி நாகமணியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறான்னு நானும் பார்த்தர்றேன். அது எங்க இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மனுஷனான இவனுக்கே இவ்வளவு திமிரும் பிடிவாதம் இருக்கும்போது தக்ஷக வம்சத்தை சேர்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? இவனை பார்த்து நான் ஏன் இவ்வளவு பயப்படணும்? அந்த சாதுக்கு உயிர் கொடுக்குறேன்னு தானே கிளம்பி இருக்கான். உயிர் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சாதுவை நாம வசப்படுத்திக்கிட்டு சிவலிங்கத்துக்குள்ள இருக்கிற நாகமணியை நான் அடையறதுக்கு ஒன்றும் சிரமமே இருக்காதே. இந்த விஷயத்துல ருத்ரனை விட நான் ஒரு அடி முன்னாடி தான் இருக்கேன். நாகமணி இருக்கிற இடத்த நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சாதுவுக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சாதுவை என் காரியத்துக்கு நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்றதுல தான் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். யோசிச்சு தான் செய்யணும். என்ன அப்படி நின்னுட்ட? என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க ஐயா, இதெல்லாம் நடக்கிற காரியமானு யோசனை பண்றேன். எப்பவோ செத்தவர் தேகத்துக்கு இப்போ உயிர் கொடுக்க முடியுமா? நிச்சயம் முடியும் சித்தையா. இந்த ருத்ர சக்தி மேல உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா? சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை. இப்ப நீயே உன் கண்ணார பார்த்தல்ல, போக போக புரியும் வா. அதுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். அந்த நாகராணி அந்த தேகத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். இனி அந்த தேகத்துக்கு உயிர் கொடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஐயோ கடவுளே, இவ இதுக்கு இந்த விஷயத்தை போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கா? இவ என்னன்னே தெரியலையே. என்னங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க? பிடிக்கலையா? இந்த கலரை விட்டுட்டு வேற கலரை செலக்ட் பண்ணவா? இல்ல வேண்டாம். அப்புறம் ஏமா யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க? சீக்கிரமா வளையல போட்டுக்கோ. பாவம், அந்த மனுஷனும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பாரு. பாவம், அமிர்தா என்னமோ தீவிரமா யோசிக்கிறா. இல்ல அமிர்தா? அமிர்தா, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த நேரம் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். இப்ப வளையல போட்டுக்க இவ்வளவு தூரம் யோசனை பண்ற? என்னாச்சுமா? என்ன அமிர்தா, வளையல்காரர் வந்திருக்காருன்னு நான் சொன்னதும் அவ்வளோ சந்தோஷப்பட்ட. இப்ப என்னடானா இவ்ளோ அமைதியா உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? இவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுமா. பல வருஷங்களா பல ஊரை சுத்தி நான் இந்த வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் முன்னாடியும் வளையல மாட்ட விருப்பப்பட மாட்டாங்கம்மா. அப்படின்னா அப்படின்னா சாதாரணமா புதுசா கல்யாணமான பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் முன்னாடியும் வளையல போட்டுக்கிட்டா திஷ்டி போட்டுருன்னு பயப்படுவாங்க. விசித்திரமா இருக்கு நீ சொல்றது. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அது சரி, திருஷ்டி படுறதுக்கு இங்க வெளியாள் யாரு இருக்காங்க?
எல்லாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே, நீ பேசாம வளையல போடுப்பா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதும்மா. நான் இதே வியாபாரத்துல இருக்கேம்மா. இந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். இன்னும் சில வீட்டுக்குள்ள வளையல் போட போனா அந்த பொம்பளைங்க முகத்தை கூட என்கிட்ட காட்ட மாட்டாங்கம்மா. புருஷன் மேல திருஷ்டி விழுந்துரும்னு பயப்படுவாங்க. சரிதானம்மா அமிர்தா? இங்க பாருங்கம்மா, நீங்க சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா உங்க மருமகளை அவங்க அறைக்கே கூட்டிட்டு போய் வளையல மாட்டி கூட்டிட்டு வரேன்.